மாலை மாற்று சித்திரக்கவி வகைன்னு நமக்கு தெரியும். சித்திரக்கவிக்குள்ள இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சித்திரக்கவினா என்ன? கவி கொண்டு அல்லது சொற்கள் கொண்டு ஓவியம் வரைகிறதா? யோசிச்சு பார்த்ததுண்டா? சித்திரக்கவி என்பது ஓவியங்களுக்குள்ள எழுத்துக்களை கொண்டு பல விதிகளுக்கு உட்பட்டு எழுதக்கூடிய செய்யுள். சித்திரக்கவியில முதலாவது கூட சதுர்த்தம். இப்படி ஒரு கட்டமைப்புல எழுத்துக்களை கொண்டு நிரப்பணும். 3 வரிகளை தொடர்ச்சியாக எழுத்துக்களை கோர்க்கும் பொழுது படிக்கலாம். இடைநடுவுல இருக்கக்கூடிய சொற்களை நேர் வரிசையில் படிப்பதன் மூலமாக 4வது வரி கிடைக்குது. 2வது நாகப்பிணை. 2, 4 அல்லது 8 நாகங்கள் பின்னிக் கொண்டிருக்கிற மாதிரியாக வரைந்து அதுல கட்டங்களை அமைத்து எழுத்துக்களை உள்ளீடு செய்யணும். அடுத்து ரதபந்தம். தேரின் சித்திரத்துல எழுத்துக்களை கொண்டு செய்யுள் அமைக்கணும். அடுத்தது வேல் பந்தம். வேலின் உச்சியில முதல் எழுத்து இருக்கும். அதுக்கப்புறமா 2 சுற்று சுற்றி அப்படியே கீழே தண்டின் வழியாக அந்த செய்யுள் முடிவடையும். இந்த சித்திரக்கவி வரிசையில ஒன்றாகத்தான் மாலை மாற்று வருது. ஒரு சொல் அல்லது செய்யுள் முதல்ல இருந்து படிச்சாலும் சரி, கடைசியில இருந்து படிச்சாலும் சரி, ஒரே மாதிரியாக ஒலிக்கக்கூடியதுதான் மாலை மாற்று என்று சொல்லப்படுது. இந்த வகை கவிகளை பாடுறதுக்கு வெறுமனே செய்யுள் பாடக்கூடிய அறிவு மட்டும் போதாது. துல்லியமான இலக்கண அறிவும் கணித அறிவும் இருக்கணும். ஹாரி பாட்டர்ல வரக்கூடிய டாம் மார்வோலோ ரிடில் மாதிரி தமிழ்ல ஏதாவது அனகிராம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதை விட பன்மடங்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா நம்ம மொழியில சித்திரக்கவி இருக்கு.